வணக்கம் ப்ரோகளே. இன்றைக்கு எங்களோட காணொலி என்னவா இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நாங்கள் எங்களோட வீட்டு தேவைக்கு நாங்கள் நெல் அவிக்க போகிறோம். பெருசாக காலேஜ் இல்லையா? இந்த கஞ்செல்லாம் இருக்குது. மற்றபடி இந்த சப்பாட்டை நெல்லாண்டு இல்லையான்? சப்பாட்டை நெல் இல்லை, புறாவு சப்பாட்டை நெல்லையும் புட்டை வச்சு சாப்பிட்றோம். அது அது எனக்கு தெரியல. வேறு தான் ஒருக்கா சொன்ன வேறு சப்பாட்டை நெல் 2 பேக்கெட் அந்த வீட்டில் இப்போ சொன்ன வேறு புடாச்சி போட்டு குறுக்க சொல்லி மில்லுக்கு அந்த அதில் அரை பேக்கெட்ன்றாரு. ஒரு நெல்லில் வந்து அரைவாசிக்கு தான் நெல் அரிசி இருக்கும். அப்போ நல்லா அது வந்து புட்டு நல்லா பஞ்சு மாதிரி நல்லா இருக்கும். இப்போ நாங்கள் நெல் அவிகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விடுவோம். நெல் பிடிச்சாச்சு, பிடாரத்துக்கு நெல்லை போட்டாச்சு. நெல் அவிகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டாச்சு. இதை நாங்கள் இனி மூடி எரிப்போம். என்ன சார்மே? அடுப்பும் நல்ல வடிவாக எரிஞ்சா சரி. நாங்கள் வந்து இதே எங்களை அவிஞ்சு எங்களை பருவத்துக்கு வர வெயில் நல்ல வெயில் வந்துடுவேன். நெல் சூடு பிடிச்சிருக்கும். நாங்கள் இந்த தடியால் இது ஒரு அடி கொடுத்து துளாவ வேணும். வடிவா அடி கொடுத்து ஒரு கிளறி விட வேணும். சரி, என்ன இப்போ நான் இது அடி கொடுத்து கிளறியாச்சு. நாங்கள் இந்த நெல் அவியாட்ட மூடி விடுவோம் இருக்கா. இப்போ நாங்கள் பார்ப்போம் நெல் என்ன கட்டத்தில் இருக்குதுன்ட்டு. பொங்கி வந்துட்டு நல்ல வடிவாக அவிஞ்சு வந்து கொண்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி அவிக்க வேணும் நெல். அப்போ தான் அவிஞ்சு வரும். இங்கே வேறுங்க நெல் வடிவாக அவிஞ்சு வந்துட்டு நாங்கள் தண்ணி இல்லாமல் இப்படியே ஒரு சைட்டை அடுத்து வரி விட்டுட்டு மேலால் அள்ளுவோம். தர்மி வாங்க வாங்க பெறவை. நல்ல வெயில் ஆகுறாங்க. இந்த வெயிலத்துக்கு ஒரு வெயிலில் காஞ்சிடும். பிறகு நாங்கள் வீட்டுக்குள்ளே பெறவி விடுவோம். அது வந்து சொல்லுங்க. பெரிக்கரைக்கான பெறவி விடுறேன். அதுக்கு என்ன அந்த பிளக்கம் குறைவாண்டுட்டு சாமி பெரிக்கரை அதுக்குள்ளே பெறவி விட்டா அதுக்கு எல்லாரும் போயிருந்தாங்க. அதுக்கு அதை போய் ஒரு கறியாக்குற அந்த காய் சரியான வெயில். இந்த தோட்ட வேலைக்காரர் எல்லாம் அவ்வளோ பாவம் இந்த வெயிலத்துக்கு. நெல் காஞ்சிட்டுது. இனி நாங்கள் இதை வீட்டுக்கு பரவி விடுவோம். வெயில் போட்டு தானே. நெல்லெல்லாம் அவிச்சு ரெடி. மொட்டை கருப்பன் அரிசி எடுத்து நாங்கள் உடைச்சி அவிக்க வச்சு அந்த நெல் வெயிலில் காய வச்சுட்டு பிறகு நான் எங்களோட பெரியரைக்க ஒரு மூலையில் பின்னேரம் வெயில் போன அப்புறம் அதுக்கு தான் பரவி விட்டேன். நான் பரவி பிறகு மற்ற நாள் விடிய ஒரு மணித்துக்காலம் தான் அந்த வெயிலில் வச்சு நாங்கள் வச்சுட்டு நான் எடுத்து அரைக்க கொண்டே பரவி விட்டேன். நான் பேக்கில் போடாமலே பிறகு நேற்று தான் கொண்டே பேக்கில் போட்டு நேற்று கொண்டே மில்லில் குத்தி சோறு சமைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ அந்த பருவத்தில் நான் தீட்டி கொண்டு வந்து வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கோ இங்கே மொட்டைக்கருப்பன் புழுங்கல் அரிசி என்ன வடிவாக வந்திருக்குதாண்டு. இது நான் எல்லாம் நேற்று இப்போ குத்தின கையோடையே கொண்டு வந்துட்டு நல்ல வடிவாக புடாச்சி எடுத்துட்டேன். நல்ல வாசமாகவும் இருக்குது. சோறு சமைச்சு இதில் வடிக்கிற கஞ்சி குடிக்கிற எல்லாம் இருக்குது. எல்லாம் முழுமையாக இருக்குது. உடையல் ஒன்றும் இல்லை. குருணி கொஞ்சம் தான் எனக்கு வந்தது. நான் அதை எடுத்து வச்சிருக்கிறேன். இது நான் நல்ல வடிவாக புடாச்சி எடுத்துட்டேன்.